அனைவருக்கும் வணக்கம். பத்ரா ஜோதிட வித்யாபீடம் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் திவ்யதர்ஷினி. இந்த வருடம், அதாவது பராபர வருடம், சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏன்னா மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது மட்டும் அல்லாது கேதுவும் தன்னுடைய ராசியில பயணிக்கிறதுனால லாஸ்ட் ஒரு 6-7 மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரக்காரர்களும் பூர்வ நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பாதிப்புல இருக்காங்க. மகம் ஆல்சோ இப்போ ஒரு 2 months இந்த காலகட்டத்துல இந்த நெருக்கடியில இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் முழுமையாக அப்படின்னு நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. கிடைக்கிறத அப்பப்ப தக்க வச்சுக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது. அதாவது சித்திரை வைகாசி காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில 2026 ஆகஸ்ட் மாதங்கள் சம்பந்தப்பட்ட நேரங்கள்ல உங்களுக்கு திருமணம் கைகூறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அது 2027 ஜனவரி அப்படிங்கிற டைம்லயும் உங்களுக்கு அந்த டைமிங் வந்து நல்லா இருக்கு. வேலை யாராவது அஷ்டம சனியில ஒரு தவறான முடிவு எடுத்து நான் வேலையை விட்டுட்டேன், வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா பெருசா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய நல்ல கம்பெனி, நல்ல சேலரி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க முடியாது. ஒரு மீடியமா நார்மலா சிலருக்கு ஏற்கனவே இருந்த கம்பெனியை விட ஏதாவது ஒரு விதத்துல ஒண்ணு வேலை அதிகமா இருந்து சம்பளம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும், இல்ல சம்பளம் கம்மியா இருந்து வேலை ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் அந்த வேலையை நீங்க தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை தாண்டி நீங்க வந்து இந்த வேலை வேண்டாம் வேற பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா திரும்ப வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கல்யாணம் எல்லாம் அமைஞ்சது அப்படின்னா டக்குன்னு மேரேஜ் ஒரு 2-3 மாசத்துல வைக்க பாருங்க. அதை தாண்டி தள்ளி போடும் பொழுது திருமணம்ங்கிறது எப்ப செட் ஆனாலுமே ஓகே, இந்த வருஷத்துல எப்ப செட் ஆனாலுமே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காலம் தாழ்த்த வேண்டாம். 2 அல்லது 3 மாதங்கள் இடைவெளியில திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டு ரன் பண்ணி இவ்வளவு நாள் வந்தீங்க. இந்த வருடத்துல அந்த அளவுக்கு எஃபர்ட் போட வேண்டிய கஷ்டம் இல்லைனாலும் கூட இன்னும் கொஞ்ச நாள், அதாவது 2026 இது ஏப்ரல் மாசம் கரெக்டா டிசம்பர் 5 கேது உங்க ராசியை விட்டு நகர்றாரு. பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களை விட்டு வெளியே போகும். தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளியே போய் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. குரு உங்க ராசிக்கு வரக்கூடிய காலகட்டங்களான ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல அந்த 3 மாதங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும். அட் த சேம் டைம் குரு கேது சேர்க்கை நிகழக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல பணம் தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, எந்த விஷயத்திலயும் அகல கால் வைக்காதீங்க, யாரையும் பெருசா நம்ப வேண்டாம். மத்தவங்க பிரச்சனையில நீங்க தலையிடாம இருந்தாலே நீங்க சேஃப். சோ இந்த வருடம் சிம்மராசிக்கு மிதமான முன்னேற்ற பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. குறிப்பா 2026 டிசம்பருக்கு அப்புறம் கட்டாயமா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.